ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஸோ லாஸ்ட் இயர் அதாவது 2023 நடந்த டான்செட் எம்பிஏ எக்ஸாம்ல கேட்கப்பட்ட குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இதுல என்ன ட்ரிக்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பூஜா வாண்டட் டு செல் ஹர் கிட்டார் அட் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 9%. ஓகே, பூஜா அப்படின்ற ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து தங்களுடைய கிட்டாரை வந்து பாத்தீங்கன்னா கிட்டாரை 9% டிஸ்கவுண்ட்ல விற்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ விற்கும் போது அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும் இல்லையா? ஸோ ஹெர் சிஸ்டர், ஸோ டிஸ்கவுண்ட்னாலே லாபம் இல்லாமல் டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க, அப்படிதானே? ஸோ ஹெர் சிஸ்டர் ஹூ வாஸ் அ கிட்டாரிஸ்ட் வாண்டட் டு பை அ கிட்டார். ஸோ இப்போ பூஜாவுடைய சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த கிட்டார் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால பூஜா வந்து என்ன பண்றாங்களாம், ஸோ பூஜா செல் இட் அட் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 18%. இதை வந்து 18% டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுக்குறாங்க. இன் திஸ் டீல் பூஜா ரெடியூசஸ் ₹450 இன் ப்ராஃபிட். ஓகேவா? இதுல வந்து பூஜா வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ப்ராஃபிட்ல 450 ரூபாய் கம்மியாகுது. ஓகேவா? ஸோ நமக்கு வழக்கமா 9% கொடுத்திருந்தா அவங்களுக்கு ஒரு லாபம் இருந்திருக்கும். இப்போ வந்து அவங்க 18% கொடுக்கறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல எவ்வளவு கம்மியாகுது? ஒரு 450 ரூபாய் கம்மியாகுது. கரெக்டா? ஒரு 450 ரூபாய் வந்து கம்மியாகுது. ஸோ அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல வந்து ஒரு 450 ரூபாய் கம்மியாகுது. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட் வாஸ் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த கிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க ஒரு க்ளூவே இதுதான். ஸோ நமக்கு இங்க க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9%ல இருந்து 18% கம்மி பண்ணும்போது இந்த வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூல இருந்து 450 ரூபாய் கம்மியாகுது. கரெக்டா? அப்போ இந்த கேப்பும், அதாவது இதுக்குள்ள டிஃபரன்ஸ், இந்த கேப்பும் இந்த கேப் எவ்வளவு? 450. இந்த ரெண்டும் ஈக்குவல் தானே? நான் சொல்றேன் 9% இஸ் ஈக்குவல் டு 450. இந்த 9% கிடையாது, இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட். 9% வந்து 450. கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு பாத்தீங்கன்னா 9% 450னா நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, மார்க்கெட் வேல்யூ. ஸோ 100% என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ த ஹோல் வேல்யூ ஈக்குவல் டு என்னன்னு இருக்காங்க. அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு நம்ம இதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாமா? ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 100 into 450 divided by 9. ஸோ இதையும் கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும்? 50 வரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 5000. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோதான். இது ஒரு பெர்சன்டேஜ் பேஸ்டு ப்ராப்ளம். ஓகேவா? அனுஸ் ஏஜ் ஆஃப்டர் 15 years will be 5 times her age 5 years back. Anu's age after 15 years will be 5 times her age 5 years back. What is the present age of Anu அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அணுவோட ஏஜ் அப்படி நம்ம எழுதிடலாம். அனுஸ் ஏஜ், அணுவோட ஏஜை வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அணுவோடைய ஏஜ், அணுவோட ஏஜ் ஆஃப்டர் 15 years 15 வருஷம் கழிச்சு வில் பி என்னவா இருக்கும்னா 5 times her age 5 years back. அணுவோட ஏஜை விட 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட 5 டைம்ஸா இருக்கும். ஓகே, 5 டைம்ஸ் இன்டு 5. வாட் இஸ் த பிரசன்ட் அணு ஏஜ்? அப்போ அணுவோட ஏஜ் என்னன்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதானே? ஸோ அப்போ அணு பிளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 5 அணு. ஏன்னு போட்டுக்கவா? பரவாயில்ல, அணுனே போட்டுக்கலாம். 25 மைனஸ் 25. கரெக்டா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க 5 அணு மைனஸ் அணு இஸ் ஈக்குவல் டு 15 பிளஸ் 25. ஓகேவா? ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 அணு இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 40. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு, அதாவது அணு இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ அணுவோட ஏஜ் வந்து இப்போ என்ன வந்திருக்கும்? 10 வயசா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்படியே கிராஸ் செக் பண்ணி பாருங்களேன். ஸோ இப்போ வந்து 10 வயசா இருக்காமா? அனுஸ் ஏஜ் ஆஃப்டர் 15 இயர்ஸ். ஆஃப்டர் 15 10 பிளஸ் 15 5 டைம்ஸ் ஆஃப் ஹர் ஏஜ் 5 இயர்ஸ் பேக். ஸோ இப்போ 10 வயசுனா முன்னாடி இப்போ இதுல இருந்து 5 வயசா இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ 5 வயசை விட 5 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்டு 5. எஸ், ஸோ இன்டு 5ன்னு சொல்லிருக்காங்க. அப்போ 5 இன்டு 5 இதுதான் கொஸ்டின் கொடுத்தது. கரெக்டாக வந்து நமக்கு 25 இஸ் ஈக்குவல் டு 25 வருது. எஸ், ஸோ 10 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் 20% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், தென் ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் 20 இஸ் சேமஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20% நம்ம அப்படியே விவரிச்சு எடுக்கலாமா? ஸோ ஒவ்வொன்றையா என்ன பண்ணலாம்? 20 இருக்குது, 20% கரெக்டா நான் எழுதிருக்குது. கொஸ்டின் அப்படியே எழுதுறேன். ஆஃப் கரெக்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் 20 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா?
ஸோ நம்ம ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதுமானது. கரெக்டா? ஸோ இங்க என்னெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? ஓகே. ஸோ நம்ம இதுலயே நம்ம சால்வ் பண்ண பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுல இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இங்க ஒரு 0, 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 1/5 அப்படி வரும். அப்போ x/5 இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ இங்க வாங்க. இந்த ஒய்யோட வேல்யூ இப்படி இருக்கட்டும். அப்போ ஏன்னா நமக்கு இங்க எல்லாமே ஆன்சர் வந்து எக்ஸ்ல தான் இருக்கு. அப்போ ஏதோ ஒரு எக்ஸ்ல தான் நமக்கு வருது. இப்போ y percentage ஆஃப் இது எழுதுறேன். இது எங்க எழுதிக்கிறேன்? இது எங்க எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ y percentage ஆஃப் 20 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒய்யோட வேல்யூ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? y இஸ் ஈக்குவல் டு x/5 அப்படிதானே? ஸோ அப்போ x/5 டிவைடட் பை 100 இருக்குது. கரெக்டா? ஸோ த ஹோல் டிவைட் பை 100 இன்டு 20 கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? ஸோ இன்டு 20 நமக்கு இதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. கரெக்டா? அப்போ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி வரும். ஸோ இங்க இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியா கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதையும் கேன்சல் பண்ணா நமக்கு வந்து என்ன வரும்? ஒரு 4 வரும். ஸோ 4 இதே கேன்சல் பண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? 25 வரும். கரெக்டா? ஸோ இது இங்க வந்து நமக்கு இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதே மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். 4 அப்போ நமக்கு என்ன வருது? 4x மேல x இருக்கா? கீழே வந்து 100 இருக்குது. இப்படி ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ இதே நம்ம இன்னும் கேன்சல் பண்ணா இன்னும் கேன்சல் ஆகும். ஆனா இங்க நமக்கு ஆன்சர் பாருங்க. இங்க ஒரு ஆன்சர் இருக்குது. 4% ஆஃப் x இருக்குது. இதை நான் இப்படி எழுதிக்கலாமா? 4% ஆஃப் x. அதானே? ஸோ இது வந்து 4% ஆஃப் x எழுதிக்கலாமா? அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதுக்கு மேல எதுவும் நம்ம வந்து கேன்சல் பண்ணக்கூடிய தேவைகள் வந்து இல்லை. ஸோ இதுக்கு மேல நீங்க கேன்சல் பண்ணாலும் ஒருவேளை என்ன வந்திருக்கும்? நான் ஃபர்ஸ்ட் போன ஸ்டெப் படி x/25 அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கும். அப்போ x/25 நத்திங் பட் 4% ஆஃப் எக்ஸ்னு வந்திருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Okay. A person took a loan from a retail bank at a rate of 12% per annum simple interest. ஓகேவா? ஸோ ஒரு பர்சன் வந்து பேங்க்ல இருந்து லோன் எடுக்கிறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 12% per annum. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியா முடிஞ்சு போயிடும். ஓகேவா? அப்போ ஆஃப்டர் 3 years he had to pay 5,400. ஓகேவா? ஸோ 3 வருஷம் கழிச்சு அவர் வந்து 5,400 இன்ட்ரெஸ்ட் கட்டுறாரு. அப்போ பிரின்சிபல் என்னவா இருக்குன்னு கேட்டுருக்காங்க. ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா PNR/100 ஃபார்முலா தான். இது என், இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஓகே. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து 5,400 கட்டணும் கொடுத்துட்டாங்க. பி நமக்கு வந்து தெரியாது. என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கொடுத்துட்டாங்க. ஆரோட வேல்யூ 12% கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு இதெல்லாமே எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக கேன்சல் பண்ண வேண்டியெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 12 வந்து 54 டிவைட் ஆகுமா கேட்டால் ஆகாது. ஆனால் 540 டிவைட் ஆகும். ஓகேவா? ஆச்சுன்னா என்ன வரும்? 45 வரும். ஓகேவா? 540 டிவைட் ஆகும், 45 வரும். ஸோ அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து P இஸ் ஈக்குவல் டு ஓகே. ஸோ 45 0 0 இங்க இருந்து 2 0 அங்க போயிட்டு ஆல்ரெடி அங்க ஒரு 0 இருக்குது டிவைட் பை 3 வரும். இஸ் ஈக்குவல் டு 15 1 2 3. கரெக்டா? ஸோ 3 45 கேன்சல் ஆச்சுன்னா 15 வரும். ஸோ 15,000 எங்க இருக்குது? C இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ another one easy question. Next question பாருங்க. To complete a certain task, A is 25% more efficient than B. ஓகேவா? ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது A வந்து 25% more efficient than B. அப்போ பார்த்தீங்கன்னா பியை நான் சென்டரில் போட்டுக்கிறேன். ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா பியை விட 25% எஃபிஷியன்ட் சொல்லிருக்காங்க. ஸோ அப்போ 1.25 இது வந்து 1 எடுத்தா இது வந்து 1.25 எடுத்துக்கலாமா? இதை 100 எடுத்தா இது வந்து என்ன எடுத்துக்கலாம்? நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம்? 125 எடுத்துக்கலாம். கரெக்ட் தானே? அடுத்தது சி இருக்காங்க. அண்ட் சி இஸ் 25% லெஸ் எஃபிஷியன்ட் தேன் பி. ஸோ சி வந்து பியை விட 25% லெஸ். அப்படின்னா இது 1னா இது 0.75 அப்படித்தானே? இப்போ ஒர்க்கிங் டுகெதர் தே கேன் கம்ப்ளீட் a டாஸ்க் இன் 24 days. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்னா இது வந்து இவங்களுடைய எஃபிஷியன்சி எல்லாமே. எஃபிஷியன்சி ஆஃப் ஏ, எஃபிஷியன்சி ஆஃப் பி, எஃபிஷியன்சி ஆஃப் சி. அப்போ ஒரு நாள்ல எல்லாருமே டுகெதரா வேலை செஞ்சாங்க அப்படின்னா 5 + 1 + 0.75 மொத்தமா நமக்கு வந்து 3 ஒர்க் வந்து நடக்கும். அப்படித்தானே? அப்போ 24 நாள்ல அந்த வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு வந்து டோட்டல் ஒர்க் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ணி 24 நாள்ல வேலையை முடிச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து மொத்தமா 72 ஒர்க் வரும். ஓகேவா? ஸோ டோட்டல் ஒர்க் நமக்கு வந்து 72 ஒர்க்.
ஸோ இப்போ வந்து நம்ம டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்றாங்க, பி சியும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா ஒர்க் பண்றாங்க, 32 நாள்ல முடிக்கிறாங்க. இப்போ பியும் சியோடைய எஃபிஷியன்சி என்ன? ஸோ பியும் சியோடைய எஃபிஷியன்சி வந்து 1 பிளஸ் 0.75, அதாவது 1.75 அதானே. ஸோ பியும் சியோடைய எஃபிஷியன்சி இவங்க ரெண்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 32 நாள் நமக்கு. அப்போ 32 நாள் வந்து வேலை நடக்குது. அப்போ 32 நாள்ல எவ்வளவு வேலை நடந்திருக்கும்? ஒரு நாளைக்கு 1.75 வச்சு, ஸோ 32 இன்டு 1 32, 32 இன்று அதுல ஒரு 3/4 பங்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதினா 16, 24 அப்படிதானே. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24, 32, 24, 56 ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ வந்து நமக்கு ரிமைனிங் ஒர்க் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 72ல இருந்து 56 மைனஸ் பண்ணா ரிமைனிங் ஒர்க் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரிமைனிங் ஒர்க் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 ஒர்க் இருக்குது. இந்த ஒர்க்கை யார் பண்ண போறாங்க? the remaining work will be completed by B alone. B மட்டும் பண்ண போறாங்க. B யோட எஃபிஷியன்சி என்ன? 1 with double its efficiency. இப்போ B யோடைய எஃபிஷியன்சி வந்து 1 கொஸ்டின்ல கொடுத்தபடி என்ன ஆகுது? டபுளா மாறுது. ஓகே, அப்ப நமக்கு வந்து 2 எஃபிஷியன்சில பண்ண போறாங்க. அப்போ டோட்டல் 16 ஒர்க்க, ஓகேவா? ஸோ டைம் வந்து கேட்டிருக்காங்க. டோட்டல் ஒர்க் B என்ன? 2. இப்போ நமக்கு வந்து டைம் ஆஃப் பி தான் கேட்டிருக்காங்க, எவ்வளவு நாள்ல மீதி உள்ள வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மீதி உள்ள ரிமைனிங் ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. மீதி உள்ள வேலை நமக்கு வந்து 16. ஸோ 16 ஒர்க்க இது 2 எஃபிஷியன்சில பண்ணா எத்தனை நாள் முடியும்? நமக்கு எத்தனை நாள் முடியும்? 8 டேஸ்ல முடியும். ஸோ 8 டேஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 8 days த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து இந்த சம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாருங்க. when the both roots of the quadratic equation, ஓகேவா, கவனிக்க வேண்டிய விஷயமே இதுதான். when the both roots of the quadratic equation x square plus rx plus x is equal 0. ஸோ இதோடைய ரெண்டு ரூட்டும் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதோடைய ரூட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2,2 எடுத்துக்கோமே. அப்படின்னா 2,2 எடுத்தா அதோட ரூட் நமக்கு என்ன வரும்? ஸோ 4, வரும். அதாவது r வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து -4 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து s வரும். ஸோ இதை வந்து ஃபில் பண்ணி பாருங்களேன். ஸோ இப்போ வந்து x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 is equal to 0. இங்க பாருங்க நமக்கு வந்து கரெக்டா வரும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்றப்ப நமக்கு என்ன வரும்? இது மல்டிப்ளை பண்ணா 4 வருது, பிளஸ் பண்ணா -4 வருது, அப்படிதானே. அப்போ அந்த வேல்யூ வந்து 2,2 இருக்கும், -2,2 இருக்கும். கரெக்டா? ஸோ அதான் நமக்கு வந்து இங்க கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு 4,4 வருது. ஸோ இந்த வேல்யூ இதை வந்து நான் வந்து என்ன வச்சுக்கிறேன்? எஸ்க்கு வச்சுக்கிறேன், இதை வந்து ஆருக்கு வச்சுக்கிறேன். இதை வேல்யூ வந்து இங்க ஆர்ல இப்போ சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஆர் ரியல் நம்பர் தான், ரியல் அண்ட் கிரேட்டர் தேன் 1 சொல்லிட்டாங்க. அப்போ இஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் எஸ் பிளஸ் 1 பை எஸ் மைனஸ் ஆர்னு வருது. சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆர் பிளஸ் எஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 0 பிளஸ் 1 டிவைட் பை எஸ் மைனஸ் ஆர் 8 வருது. ஸோ 1/8. ஸோ 1/8 அப்படின்ற நமக்கு இங்க கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு எது கரெக்டா வரும்? ஸோ 0 விட ஆர் வந்து என்னவா இருக்குது? ஸோ 0 விட ஆர் வந்து நமக்கு வந்து பெருசா இருக்குது, அப்படிதானே. இப்போ இந்த கண்டிஷன் வந்து ஆர் கிரேட்டர் தேன் 0. ஸோ சி இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இதான் அந்த கொஸ்டின். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் அ ரேஸ் ஆஃப் 200 மீட்டர் ரன், ஓகேவா. ஸோ ஒரு 200 மீட்டர் ரேஸ் ஒன்று நடக்குது. எக்ஸ் பீட்ஸ் ஒய் பை 20 மீட்டர். ஓகேவா, 200 மீட்டர் ரேஸ் வந்து ஓடுறாங்க. முடிக்கும் போது எக்ஸ் வந்து 200 மீட்டர் ஓடும் போது ஒய் பை 20 மீட்டர். அப்போ ஒய் வந்து எவ்வளவுதான் ஓட்டிருக்காராமா? ஒய் வந்து நமக்கு வந்து 180 மீட்டர் தான் ஓட்டிருக்காரு. அண்ட் இசட் பை 40 மீட்டர். இசட் வந்து அந்த டைம்ல எவ்வளவுதான் ஓட்டிருக்காரா? 160 மீட்டர் தான் ஓட்டிருக்காரு. ஸோ இந்த ஸ்பீட்லாம் ஓடுறாங்க. If y and z are running a race with exactly same speed as before, then by how many meter will y beats z? ஓகேவா. ஸோ அப்போ இப்போ எக்ஸ் வந்து இவங்கள 20-40 மீட்டர் டிஸ்டன்ஸ் தோக்கடிச்சிட்டு இப்போ இப்படியே ஓடினாங்கன்னா ஒரு 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல ஒய் வந்து இசட்டை எவ்வளவு இதுல வந்து தோக்கடிக்கும்? கண்டிப்பா ஒய் தான் ஸ்பீடா ஓடுது இல்லையா. ஒய் வந்து இசட்டை எவ்வளவு மீட்டர் டிஃபரன்ட்ல வந்து தோக்கடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு பாருங்க, இங்க ஒய்யையும் இசட்டையும் எடுத்துப்போம். ஸோ 200 மீட்டர் ஓடும்போது இவங்க வந்து 180னா இவங்க 160 அப்படின்ற ரேஷியோல இருக்கான். 100 மீட்டர் போகும்போது நமக்கு வந்து இல்ல இப்படி இருக்கட்டுமே, இந்த ரேஷியோ இருக்கட்டுமே. ஸோ இது வந்து 18:16 எடுத்துக்கலாமா இவங்களுடைய ரேஷியோவை? ஸோ இல்லைன்னா இப்படியே இருக்கட்டும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது 180
ஸோ 180 தான் இப்போ வந்து இவன் 180 ஸ்பீட்ல போறது நமக்கு வந்து 100 அப்படின்னா இந்த 160 வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்படிதானே? அப்போ நமக்கு இந்த கேப் நமக்கு வந்து கரெக்டா தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ என்ன கேப் தெரியும்? இதுவரை 180 இந்த கேப் நமக்கு 100னா இந்த டிஃபரண்ட் நமக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சிடும். அதுல நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்களேன், கொஸ்டின் மார்க்ஸ் ஈக்குவல் டு 100 இன்டு 160 டிவைட் பை 180. ஓகேவா? ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88.889 அப்படின்ட்டு வரும். அதாவது நான் சொல்றது இந்த 88.88 வந்து இந்த 100 மீட்டர் ஓடும்போது இவன் 100 மீட்டர் ஓடுக்கும் போது இவன் வந்து ஒய் பீட் இசட் பை ஸோ ஒய் அப்போ இது இசட். ஸோ இந்த ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 88.889 மீட்டர் ஓடிருப்பான். புரியுதா? ஸோ இதான் இவங்களுக்குள்ள டிஃபரெண்ட். அப்போ நமக்கு மீதி இந்த கேப் நமக்கு என்ன அதான் கொஸ்டின். எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தோக்கடிச்சிருப்பாங்க? என்ன பண்ணணும்? 100ல இருந்து 88.889 வந்து மைனஸ் பண்ணிட்டா போதும். ஸோ 11.11 அப்படின்ற ஒரு ஆன்சர் வரும். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ பாக்ஸஸ் நம்பர்ட் 1, 2, 3, 4 and 5 ஆர் கெப்ட் இன் எ ரோ. ஸோ 5 பாக்ஸ் வந்து ரோல இருக்குது. அண்ட் தே ஆர் டு பி ஃபில்டு வித் எய்தர் ரெட் ஆர் ப்ளூ பால் such that no two adjacent boxes can be filled with blue balls. ஓகேவா? பக்கத்து பக்கத்துல ரெண்டு பால் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ப்ளூ பால் வந்து ஃபில் ஆகாது. Then how many different arrangements are possible given that all balls of a given color exactly identical in all aspect? ஓகேவா? ஸோ 5 பாலுமே நம்ம ஃபில் பண்ற மாதிரி வழிமுறைகள் அப்படிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, 5 ரெட் பால் மட்டும் நம்ம வந்து ஃபில் பண்றோம். ஓகேவா? ஸோ ஐடென்டிக்கல் 5 ரெட் பால்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 5 ரெட் பால்ஸ். அப்போ நமக்கு என்ன வரும்? இது வந்து 5 பால்ல இருந்து 5 வே தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ நமக்கு எத்தனை வே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5C5னா நமக்கு வந்து ஒரு வே. கரெக்டா? ஸோ இங்கே வந்து ஒரு வே கிடைக்குது. அடுத்தது பாருங்க, 4 ஐடென்டிக்கல் பால்ஸ், ஐடென்டிக்கல் ரெட் பால்ஸ் அண்ட் 4 ரெட் பால்ஸ் ஒரு ப்ளூ பால் அப்படின்னு பண்றோம். அதாவது நமக்கு இப்போ என்ன பண்றோம்னா 5 பால்ல இருந்து ஒரு பாலை நம்ம வந்து சூஸ் பண்றோம். அப்படிதானே? ஸோ 5C1. ஸோ 5C1 அப்படின்றது நமக்கு வந்து சாரி ஆக்சுவலா 5C4 அல்லது 1 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5C1 நமக்கு என்ன வரும்? 5 வரும். ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 ரெட் பால் 2 ப்ளூ பால் இது ஒரு இதோ. ஸோ இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன வரும்? நமக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த கேப் வந்து ஃபில் பண்ணியாச்சு. கரெக்டா? இப்போ நமக்கு என்ன பண்ணணும்? 4C2 போடணும். கரெக்டா? 4C2னா 4 இன்டு 3 டிவைட் பை 1 இன்டு 2. கரெக்ட் தானே? ஸோ அப்போ நமக்கு இதை வந்து கேன்சல் பண்ணால் 2 ஆயிருமா? ஸோ 2 இன்டு 3 6. ஓகே, ஸோ அடுத்த கண்டிஷன் பாருங்க, நமக்கு வந்து 2 ரெட் பால்ஸ் 3 ப்ளூ பால்ஸ். 2 ரெட் பால்ஸ் 3 ப்ளூ பால்ஸ். அப்போ நமக்கு இங்கே என்ன கண்டிஷன் வருது? நமக்கு இங்கே 3 வருது அப்படின்னா அப்போ 3C1. ஸோ 3C1 அகைன் நமக்கு தெரியும். ஸோ சாரி 3C3 வருது. கரெக்டா? சாரி இது வந்து 3. ஸோ 3C3 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வரும். கரெக்டா? ஸோ இதான் நமக்கு வந்து மொத்தமா நம்ம வந்து பண்ண வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் அப்படி வந்து உல்டாவா மாறும். கரெக்ட் தானே? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் நமக்கு மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து 1 + 5 + 6 + 1. ஓகே, இட்ஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 வந்துருது. ஸோ ஆன்சர் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏ பாட் 5 pens, 7 pencils and 4 erasers. Okay, B bought 6 pens, 14 pencils and 8 erasers for an amount which was half more what A had paid. ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா ஏ வந்து இந்த ஒரு அமௌண்ட்ல ஒரு பிரைஸ் இந்த இதெல்லாம் வாங்குறாங்க. பி வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஏ ஸ்பெண்ட் பண்ணதை விட அதிகமா ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் அதிகமா. இப்போ அவர் வந்து ₹1 செலவழிச்சதானா இவர் ₹1.50, இவர் ₹100 ₹150 செலவழிச்சு வாங்குறாங்க. What percentage of total amount paid by A was paid for the pen? ஸோ பெண்ணுக்கு ஏ வந்து எவ்வளோ பெய்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற கொஸ்டின் கேட்குறாங்க. நான் இதை வந்து பென் எல்லாம் எக்ஸ் எடுத்துக்கிறேன், இதெல்லாம் ஒய்னு எடுத்துக்கிறேன், இதெல்லாம் இசட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை வந்து டோட்டல் அமௌண்ட்ன்றது அமௌண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ஜஸ்ட் எழுதலாமா? அப்போ வந்து ஏ வந்து 5 pens, 7 pencils, 4 erasers வாங்குறாங்க ஒரு அமௌண்ட்டுக்கு. ஓகேவா? குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு என்னன்னு தெரியாது, அதே நம்ம இங்கே எக்ஸ்லாம் எடுத்தனால இதை வந்து அமௌண்ட்டை ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பி வந்து 6 பென்னும் வாங்குறாங்க, 14 பென்சில் வாங்குறாங்க, அது ஒய். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 எரேசர் வாங்குறாங்க இசட். இது வந்து என்னன்னா ஹாஃப் மோர் அமௌண்ட். அப்போ இது வந்து ஏனா
இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் 1.5a, அது வந்து 3/2a எழுதிக்கலாமா? ஓகே. ஸோ இப்போ பாருங்க இங்க எனக்கு இதோடைய இந்த பெண்ணோடைய வேல்யூ எனக்கு தெரியணும். ஸோ இந்த ரெண்டு ஈஸியாக கேன்சல் பண்ண ஏதோ ஒரு க்ளூ இருக்கா? ஸோ நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் எனக்கு 10x plus 14y plus 8z equal to 2a வரும். கரெக்டா? ஸோ இங்க பாருங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே எழுதிடலாம். ஓகே, ஸோ இது வந்து அப்படியே எழுதிடலாம். ஸோ 6x plus 14y plus 8z equal to 3/2a அப்படின்னு எழுதுறோம். ஸோ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடலாமா? 4x plus இந்த ரெண்டு மைனஸ் ஆயிரும். ஸோ ரெண்டுல இருந்து ஒன்றை கழிச்சோம்னா 1/2a வரும், அதாவது 0.5a வரும். கரெக்டா? அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மீதி x is equal to என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நமக்கு 1/2/4 வரும். அப்படிதானே? அப்போ 1/8 வரும். அப்படிதானே? ஸோ அப்போ 1/8a வரும். 1/8a அப்படின்றது வரும். x is equal to 1/8a வரும். 5x தேவை நமக்கு. ஸோ 1/8 நமக்கு என்ன, எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு? ஸோ 1/8 அப்படின்னு நமக்கு வந்து 12.5% தான் 1/8. இப்போ நமக்கு வந்து a வந்து 5 பென் வாங்கிட்டாரு. அப்போ ஸோ 5x equal to 5 into 12.5 is equal to 62.5. அப்போ B is the right answer. ஓகேவா? ஸோ A வந்து இதுக்காக 62 ரூபாய் 62.5 ரூபாய் செலவு பண்ணிருக்காரு. கரெக்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த நம்பர் தட் கேன் ரிப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோவிங் சீரியஸ். ஓகேவா? 54, 56, 62, 74, 94 அடுத்தது என்னன்னு கேட்காங்க. ஸோ இதை வந்து ஈஸியான ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மெத்தடில் போகணும். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் அப்படிங்க. இதோட டிஃப்ரெண்ட் 2, இதோட டிஃப்ரெண்ட் என்ன 6, இதோட டிஃப்ரெண்ட் 12, இதோட டிஃப்ரெண்ட் 20. கரெக்டா? இதோட டிஃப்ரெண்ட் என்னவாகும்? இங்க பாருங்க, இங்க ஏதாவது க்ளூ கிடைக்குதா பாருங்க. இது வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, இது வந்து 2ஆல மல்டிப்ளை இருக்கு, அடுத்தது வந்து 3 2, அடுத்தது இது என்னவா பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட இது வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ண முடியும்னா நெக்ஸ்ட் ஒரு ரவுண்ட் போகலாம். ஓகேவா? இது நமக்கு என்னன்னு தெரியல அகைன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரவுண்ட் போய் பார்க்கலாம். 4 6 8. அப்போ கண்டிப்பா இது என்னவா இருக்கும்? நமக்கு 10ஆ இருக்கும். இது 10. அப்போ நமக்கு இங்க என்ன வேல்யூ வரும்? 20 + 10 30 வரும். அப்போ இதையும் இந்த 30யும் பிளஸ் பண்ணா நமக்கு இங்க ஆன்சர் வரும். கரெக்டா? ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா ஸோ இல்லைன்னா இங்கே நமக்கு வந்து ஒரு க்ளூ இல்லையா? இது வந்து 4 6 8. ஓகே, அதான் நமக்கு இருக்கும். ஸோ 10 நமக்கு 30. ஸோ இது இந்த ரெண்டு நம்ம பிளஸ் பண்ணீங்கன்னா 124 வரும். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ வெரி ஈஸி கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தேர் இஸ் அ ஸ்கொயர் ஃபீல்ட் ஆஃப் சைடு 500 மீட்டர் லாங் ஈச். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருந்தா அந்த ஸ்கொயர் ஃபீல்டோடைய சைடு வந்து 500 மீட்டர் லாங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கொயர் ஃபீல்டை வந்து ட்ரா பண்ணிடுவோமா? ஓகே, ஒவ்வொன்றும் வந்து 500 மீட்டர் 500 மீட்டர் 500 மீட்டர் வந்து தூரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, இது ஏதாவது காம்பவுண்டட் வால் அலாங் இட் பெரிமீட்டர். ஸோ சுத்தி வந்து காம்பவுண்ட் வால் இருக்குது. ஃபைன். At one of its corner, a triangular area field is to be cordoned off by erecting a straight line fence. ஸோ இங்க ஒரு கார்னர்ல ஒரு 100 மீட்டர் அளவுக்கு ஒரு சுத்தி வளைச்சு போட்டிருக்காங்களாமா. The compound wall and the fence will form its border if the length of the fence is 100 meter. ஓகேவா? ஸோ வந்து length of the fence வந்து 100 மீட்டர்ல இது போட்டிருக்காங்க. What is the maximum area that can be cordoned ஆஃப்? அப்போனா எவ்வளவு ஏரியா மேக்சிமமா நமக்கு வந்து சுத்தி வளைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போனா இந்த ஏரியா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. புரிஞ்சா? இந்த ஏரியா வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே, அப்போ இப்போ நமக்கு இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மா இருக்குது. கரெக்டா? நமக்கு இது மட்டும் தெரியும் 100 அப்படின்றது. ஓகே, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்ல இருக்குது. ஓகே, ட்ரையாங்கிள் ஃபார்மேட்ல இருக்கும்போது நமக்கு இப்போ என்ன பண்ணலாம், இதுல இந்த சைடு, அதாவது இது ஒரு ஏன்னு வச்சுக்கிறேன், இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை ஒரு இது வச்சுக்கிறேன். அப்போ நமக்கு என்ன பித்தாகரஸ் தியரம் படி a ஸ்கொயர் பிளஸ் நமக்கு வந்து 100 வரும். கரெக்ட் தானே? இந்த சைடும் இந்த சைடும். இதுல ஏன் நான் வந்து இதை ஏன்னு எடுத்தேன்? ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனு அண்ட் ஆல்சோ இது வந்து ஸ்கொயர். அப்போ இது வந்து ரெண்டும் சேமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து ஈக்குவல் டு, ஓகே, இது வந்து இஸ் ஈக்குவல் டு, அதாவது பித்தாகரஸ் தியரம் தான் நான் எழுதியிருக்கேன் ஜஸ்ட். அப்போ நமக்கு பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 ஸ்கொயர்னு சொல்லி வரும். கரெக்ட் தானே? ஸோ நமக்கு வந்து ரெண்டு பக்கத்தோடைய வர்க்கங்களின் கூடுதல்.
ஸோ அப்போ இங்க இருந்து நமக்கு ஏ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இதுல இருந்து நமக்கு வந்து ஏ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 50 ரூட் ஏ அப்படின்னு சொல்லி வரும். சாரி 50 ரூட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்ட் தானே? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 100 இது வந்து 100 ஸ்கொயர் போகும்போது நமக்கு இங்கே போகும்போது 50 ரூட்னு வரும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஏரியா வேணும். இப்போ நமக்கு ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியும்? ஆஃப் ஏரியா முக்கோணத்தோட ஏரியா என்னது? ஆஃப் ஏ இன்டு பி ரெண்டு பக்கமும் அப்படிதானே? அப்போ 50 ரூட் 2 இன்டு 50 ரூட் 2 ஓகேவா? இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மீதி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 அதாவது இந்த 2 கேன்சல் ஆயிரும். அவ்வளோதான். இந்த 2 கேன்சல் ஆயிரும். 2500 ஸ்கொயர் என்னதுங்க மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து சுற்றி வைக்கப்பட்ட பகுதி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 7 men இஸ் இன்க்ரீஸ்டு பை 9 years. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் மென் அதாவது ஆவரேஜ் நமக்கு என்னன்னு தெரியாது. 7 men நம்ம இந்த ஆவரேஜை வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துப்போம். ஓகே. ஸோ 9 years வந்து இன்க்ரீஸ் ஆகுதாமா. அது என்ன கொடுத்துருக்காங்க? when two of them whose ages are 60 and 54 years are replaced by 2 persons, what is the average age of a 2 person? ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? அப்போ நமக்கு டோட்டல் ஏஜ் நமக்கு என்னவா இருக்கும்? நமக்கு ஆவரேஜ் ஏஜ் இன்டு நம்பர் ஆஃப் இது அப்படிதானே? அப்போ 7x இருக்கும் அப்படிதானே? ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? 7x இருக்குது டோட்டல் ஏஜ். இதுல வந்து ஒரு 60 வயசுக்காரரையும் ஒரு 54 வயசுக்காரையும் கலத்தி விட்டுட்டு புதுசா 2 பேரை சேர்க்கும் போது ஏ பிளஸ் பி, அது எனக்கு யாரும் தெரியாது, எக்ஸ் எடுத்தனால இது வந்து ஏ பிளஸ் பின்னு எடுத்தேன். ஸோ இவங்களுடைய ஆவரேஜ் ஓகேவா? ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி பிளஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் வந்து என்னவா இருக்காமா? என்னவா இருக்குது? எக்ஸ் பிளஸ் 9 ஆகுது. அந்த ஆவரேஜ் கூட 9 வந்து கூடுது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே? அப்போ நமக்கு 7x மைனஸ் 60 மைனஸ் 54 பிளஸ் 9 சாரி ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 7x பிளஸ் 63 மாறுது. இங்க ஒரு 7x இங்க ஒரு 7x நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டா? அப்போ எக்ஸ் வந்து போயிடுச்சு. நமக்கு அப்போ ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? இந்த 63 மைனஸ் 60 63 பிளஸ் 60 பிளஸ் 54 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 114 ஒரு 63. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி நமக்கு வந்து 177 வருதா? ஸோ இங்க எழுதிக்கிறேன். ஸோ ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 177. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுடைய ஆவரேஜ். அப்போ ஏ பிளஸ் பி டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 177 டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 87.5 கரெக்டா? ஸோ 170 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 அப்படின்றது நமக்கு வந்து 85 ஓகேவா? அப்புறம் ஒரு சாரி 88.5 இல்லையா? ஸோ 88.5 வருது. கரெக்ட் தானே? ஸோ 3.5 தான் 7 கரெக்ட். ஓகே. ஸோ 88 ஸோ 87.5 அங்கே ஆன்சர் இருக்குது. நம்ம பாஸ் 175 தான் 87.5. ஓகே. 88.5 அதோடைய இயர். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். மனோஜ் பைஸ் எ கிரிக்கெட் பேட் ஃபார் rupees 1950. ஸோ 1950 ரூபாய்க்கு மனோஜ் வந்து கிரிக்கெட் பேட் ஒன்று வாங்குறாரு. இன் கேஷ் அண்ட் செல் இட் ஃபார் 2200 அட் அ கிரெடிட் ஆஃப் 1 year. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1950 ரூபாய்க்கு வாங்கிட்டு கிரெடிட்ல வந்து 2200 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாரு. ஓகேவா? ஸோ இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா இருக்கு? நமக்கு 10% அப்படின்னு வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 10% அப்படின்னா அவருக்கு வந்து என்ன தென் மனோஜுக்கு வந்து கெயினா லாஸா இல்லைன்னா எவ்வளவு வந்து கெயின் எவ்வளவு லாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2200க்கு வந்து கிரெடிட் வந்து 10% அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இது 2000 அதாவது கிட்டத்தட்ட இது வந்து இந்த 2200 அப்படின்ற நமக்கு வந்து என்ன அமௌண்ட் 110% வருது. அப்போ நமக்கு 100% நமக்கு என்னன்னு தெரியணும். அப்போ நமக்கு இதை பண்ண முடியும். கரெக்டா? ஸோ 110% இதுனா 100% என்ன? ஸோ கொஸ்டின் மார்க்ஸ் ஈக்குவல் டு ஸோ 2200 இன்டு 100 டிவைட் பை 110. ஸோ 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து 2 வருதா? ஸோ 2000 இருக்குது. ஸோ 2000 தான் நமக்கு வந்து வேல்யூ. அப்போ இந்த 2000ல இருந்து இந்த 1950 நம்ம மைனஸ் பண்ணிட்டா 50 வருது. 50 ரூபாய் அவருக்கு வந்து லாபமா இருந்திருக்கும். புரியுதா? ஸோ அவ்வளவுதான். ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. எம் அண்ட் என் ஸ்பெண்ட்ஸ் 80% and 70% of their income respectively. The saving M are 25% more than that of N. Okay, first நம்ம வந்து spend எழுதிருவோம். Spend saving. இங்க வந்து N, இங்க வந்து M. இவர் 80% ஸ்பெண்ட் பண்றாரு, இவரு 70% ஸ்பெண்ட் பண்றாரு. அவங்களோட சேவிங் வந்து பாத்தீங்கன்னா M வந்து
if the savings of M are 25% more than இவர் ஒருவேளை இவர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இவர் வந்து மீதி 20% சேவ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்றது மீதி வந்து பாத்தீங்கன்னா 30%. அப்படிதானே? அப்போ இவர் வந்து இப்ப என்ன சொல்றாங்க, இந்த 20% அப்படின்றது ஆக்சுவலா என்னன்னா, இது கூட ஒரு 25% ஆட் பண்ணும்போது என்ன வருமோ அதுல பண்ற 30 ரூபாய் பிளஸ் 7.5. கரெக்டா தானே? ஏன்னா இது வந்து 25%. அப்போ 37.5 ரூபாய் ஒரு சேவ் பண்ணாரு. ஓகேவா? அதாவது என் வந்து ருபீஸ்ல பாத்தீங்கன்னா 37 இதை வந்து 100 வச்சோம்னா இவர் 37.5 வந்து நமக்கு வந்து சேவ் பண்றாரு. அப்ப இந்த இவருக்கு 37.5ன்றது இவருக்கு வந்து 30 அந்த மாதிரி இருக்குது. கரெக்டா? சோ அப்ப அந்த 20% தான் 37.5. 20% ஈக்குவல் டு 37.5 அப்படின்னா நமக்கு என்ன கேட்காங்க, then by what percentage is the income of M more than the income of N? ஓகேவா? சோ எம் உடைய இன்கம் வந்து என்னுடைய இன்கம் விட எவ்வளவு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு 100% என்ன, நமக்கு வந்து இன்டு 5. கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு ஏன்னா இது வந்து இன்டு 5 தானே, அப்போ இதுவும் இன்டு நமக்கு 5 போட்டால் நமக்கு வந்துடும். அப்போ என்ன வரும், 37.5 இன்டு 5 போட்டிங்கன்னா நமக்கு வந்து 187.5 வரும். ஓகேவா? ஸோ அதாவது இவர் 100 அப்படின்றப்ப இவர் வந்து என்னவா இருப்பாரு, 187.5 இருப்பாரு. இவரோட 87.5% வந்து அதிகமாகிறாரு. ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்க, இந்த கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு ட்ரிக்ல சொல்றேன், உங்களுக்கு வேற ஐடியா சொல்லுங்க. ஸ்டடி த கிவன் பேட்டர்ன் கேர்ஃபுல்லி அண்ட் செலக்ட் த நம்பர் தட் கேன் ரிப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு க்ளூ கிடைச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து 84 9 252. ஸோ 252க்கும் 9க்கும்னா கண்டிப்பா டிவைட் பைல ஏதாவது ஒரு வேல்யூ தான் இருக்கணும். அப்படிதானே? ஸோ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணா எனக்கு வந்து 28 வருது. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணா எனக்கு வந்து 30 வருது. இந்த 28 இன்று 3 போட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி இன்று 3ஆல நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ வருது. ஸோ இன்று 3 போட்டா இந்த வேல்யூ வருது. அப்ப நம்ம இதையும் அப்படியே பார்த்துடலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது நமக்கு இது நம்ம பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 74 நமக்கு வருது. ஸோ அதான் இதோட க்ளூ. ஸோ வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்து அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? புரிஞ்சு இல்லையா? ஸோ இந்த ரெண்டை டிவைட் பண்ணி அதை வந்து 3ஆல மல்டிப்ளை பண்றது அப்படின்ற கான்செப்ட். நெக்ஸ்ட், ஹவு மெனி ட்ரையாங்கிள் ஆர் இந்த ஃபிகர்? இது ஈஸியானது. 1 2. ஸோ அதை இதெல்லாம் சேர்ந்து 3 4 5 6 7 8. அது இதெல்லாம் சேர்ந்து 9. இது வர 10. இது வர 11. இது வர 12. அவ்வளவுதான் இருக்கு நமக்கு ட்ரையாங்கிள் இல்லையா? ஸோ நமக்கு வந்து மொத்தம் 12 ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், a shop has 3 colors of ball, namely red, green and white. ஓகேவா? ஸோ ஒரு ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட், கிரீன் அண்ட் ஒயிட் அப்படின்ற 3 கலர் பந்துகள் இருக்குது. நம்பர் ஆஃப் ஒயிட் பால் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 62% மோர் தேன் தட் த ரெட் பால். ஸோ ரெட் பால் வந்து நமக்கு வந்து 100னா ஒயிட் பால் நமக்கு 162.5% தான் இருக்குது. அதான் சொல்றாங்க. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு வந்து ஃபிராக்ஷன்ல வரும். நான் என்ன பண்றேன்னா, இது 10னா இது வந்து 16.25 வரும். நான் என்ன ஈஸியா பண்றேன், 40 65 எடுத்துக்கிறேன். ரெண்டும் சேம் தானே, 40:65 எடுத்துக்கிறேன், பாயிண்ட்ல வராம. ஓகே, so next பாருங்க, more than number of red balls and the number of green ball is 12.5% less than number of white balls. Your total number of ball is 518. then the okay, இங்க இன்னொரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த green ball வந்து பாத்தீங்கன்னா number of green ball 12.5% less than the number of white balls. white balls வந்து 65னா இதுல இருந்து 12.5% கம்மியா என்ன இருக்குது, கிரீன் பால் இருக்குது. ஓகேவா? ஸோ 65ல 12.5% கம்மியா இருக்குது. அப்ப எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 56.875 வரும். ஸோ இதுதான் வரும். இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஃபிராக்ஷன்ல கொடுத்து நம்மளுக்கு ரொம்ப இது பண்ணிருக்காங்க. ஏன்னா 2 ஃபிராக்ஷன், இது வந்து ஒரு ரொம்ப இந்த ஃபிராக்ஷன் கூட ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது நம்ம என்ன பண்ணணும்னா இது 1/8 தான். ஸோ 1/8 மைனஸ் பண்ணிட்டா வரது தான். ஓகே, இந்த ஃபிராக்ஷன் கூட ஓகே. இந்த ஃபிராக்ஷன் கொஞ்சம் கஷ்டமான ஃபிராக்ஷன். ஓகேவா? ஸோ ஃபைன், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, இப்போ இது வந்து 40னா, அதாவது இங்க என்ன நமக்கு ரெட் ஒயிட் கிரீன். ரெட் வந்து 40னா கிரீன் வந்து நமக்கு வந்து 65, ஒயிட் வந்து 65, இது வந்து 56.875 அப்படின்னு வரும். இப்போ வேற ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நம்ம பிளஸ் பண்ற வேண்டியதான். பிளஸ் பண்ணா ஒரு வேல்யூ வரும், அதான் நமக்கு வந்து டோட்டல். அப்படிதானே? ஸோ எல்லாமே ரேஷியோல இருக்குது. அப்போ எல்லாத்தையும் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். அதாவது மொத்தமா எல்லாத்தையும் பிளஸ் பண்ணுங்க, 161.875 வருது. ஓகேவா?
ஒன் பார்ட் இதுதான் நமக்கு வந்து 518 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ தேவை ஒரு பார்ட் வந்து நமக்கு என்னன்னு தேவைப்படணும் அப்படிதானே. ஸோ ஒரு பார்ட் நமக்கு என்னன்னு தேவை, அந்த ஒரு பார்ட் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு இந்த கிரீன் பால்ஸோட தென் ஹவு மெனி கிரீன் பால்ஸ், ஸோ கிரீன் பால்ஸோடைய நமக்கு எண்ணிக்கையை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இல்லை நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா இங்கேயே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே அதை வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபைன், இதனால நமக்கு ஈஸி தான். இப்போ நம்ம இதை ரெண்டையும் பண்ணா P = 3.2 அப்படின்ற ஒரு வேல்யூ வரும். இப்போ நமக்கு தேவை வந்து கிரீன் பால், கரெக்டா? கிரீன் பால்னா அப்போ 56.875 இன்டு 3.2 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 180 கிட்ட வரும். ஸோ 182 இஸ் த ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் எதுவும் வராது. ஸோ அவ்வளோதான், இதை மல்டிப்ளை பண்ணிடலாம் கூடாது. ஸோ இந்த மாதிரி இதுக்கான ஆன்சர் நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு இதில் உள்ள மொத்த கொஸ்டின்ஸ். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நமக்கு வந்து டான்செட்டுக்கான கிளாஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு போர்ஷன் தான். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்கள் இருந்து அப்படின்றப்ப உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.